ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ ஒரே நிமிஷம் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். இன்னொரு பிரதர் ஒருத்தர் வரேன்னாரு. அவர் வந்தோடனே அப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் சரியா? ஸோ இந்த ஆ வீடியோ இந்த இது எதுக்குன்னா இந்த கிளாஸு இந்த வீடியோ எதுக்குன்னா பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் பிகினர் செஷன் பார்த்துருப்பீங்களா? ஆமா ப்ரோ. ஓகேவா? அதுலேருந்து வர டவுட்ஸு இன்னொன்று வந்து உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, மற்றவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணலான்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? லைக் இப்போ ஒரு பிரதர் வராருல, அவர் வரேன்னு சொல்லிட்டாரு, இன்னும் வரல. அவர் வந்துட்டு பிறகு அவருடைய டவுட்ஸு ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ கிளாரிட்டி பண்ணிடலாம். ஸோ ஆ ரொம்ப அட்வான்ஸ் கொஸ்டின்லாம் கேட்க வேணாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க சரியா? ஸோ ஓகே ப்ரோ. எல்லாருக்கும் புரியணும், ஸோ அதுக்காக தான். ஓகே ம் ப்ரோ, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் அது வரைக்கும் சாட்டில் நம்ம தான் பார்த்துட்ருக்கலாம். அவர் ஆல்ரெடி லிங்க் வந்துட்டார் ப்ரோ. அவர் வந்துட்டார். ஹாய் ப்ரோ, கேட்குதா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ போகலாமா? போலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு நீங்கள் டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கிளாஸ் வச்சது டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக. ஸோ அதே நம்ம அது பார்ட் 3 பண்ணிடலான்ட்டு ஒரு யோசனை வந்தது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸோ போகலாமா ப்ரோ? உங்களுக்கு என்ன போலாம். டவுட் ப்ரோ இருக்குது கேளுங்க. ஃபஸ்ட்டு என்ன டவுட் முதல்ல? அந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் அந்த போட்ட அந்த பிடிஎஃப் எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு அதுலேருந்து டவுட் இல்லைல்ல? அதில் இருக்கா? அதுலேயும் இருக்குல்ல? ஆ இருக்கா? அதுல இருக்கு. நான் எழுதி வச்சிருக்கேன். இருங்க நான் பார்த்து சொல்றேன். சரி ஓகே ப்ரோ, கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். வருது bro. ஓகே. கேட்கலாமா ப்ரோ? ப்ரோ கேட்கலாம் ப்ரோ. இப்போ இப்போ என்னன்னா சிஆர்டி வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காமனா டவுட் எல்லாருக்கும் வரோம்னா சிஆர்டி எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். நீங்க அந்த வீடியோல சொல்லிட்டீங்க. பட் ஓகே. அது வந்து நீங்க திரும்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எது ப்ரோ கேட்குறீங்க? சிஆர்டி எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டா? ஆமா. ஒரு ஒரு பிகினர்ஸ்க்கு எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கேண்டலுடைய சைஸ் பார்க்கணும். முதல்ல எடுத்தோடனே ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டலுடைய சைஸ். ஓகேவா? இது ஒரு ம் கேண்டில் சைஸில் இருக்குது. ம். ஓகே. ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் வந்து நான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மார்க் பண்ணுறேன். ம் ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போ இப்படி இருக்குது ப்ரோ. நான் புல்லிஷுக்கு நான் சொல்லிடுறேன், பியரிஷ்க்கு நீங்களாக புரிஞ்சுக்கோங்க. இல்லை ம் பியரிஷுக்கு சொல்லணுன்னா சொல்லுங்கள், நான் பியரிஷ்க்கும் சொல்கிறேன் சரியா? ப்ரோ இப்படி ஓகே ப்ரோ. இருக்குது ப்ரோ. ஓகே. ம் எப்பயுமே புல்லிஷ் கேண்டலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ம். என்ன தூக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஹை தூக்கணுமா, லோ தூக்கணுமா? புல்லிஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே தூக்கணும் ப்ரோ. லோ தூக்கணும். ஹை தூக்கணும் ப்ரோ. ஓ ஐ தூக்கணுமா ப்ரோ? ஓகே 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 ப்ரோ. அதுதான் நீங்கள் வந்து லைக் எதுக்கு இப்போ இப்படி சொன்னீங்க? கரெக்டாக சொல்லுங்கள். புரியல. இல்லை ப்ரோ, இப்போ எதுக்கு லோ தூக்கணும்னு சொன்னீங்க? பியரிஷ்கா எதுக்கு லோ? புல்லிஷ்கா? நான் வந்து கீழே லோ தூக்கிட்டு மேல புல்லிஷ் அப்படி நினைச்சேன் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக இது செல்லிங்கோட கேண்டில் ப்ரோ. இது இங்கே பாருங்கள். ஓகே ஓகே. ஆக்சுவலாக இங்கே செல் ஆகிறதுக்கு தான் நம்ம இங்கே போடுவோம் கரெக்டாக? ஆமா ஆமா. ஸோ அதனால் எவ்ரி புல்லிஷ் கேண்டிலுக்கு வந்து ஹை மஸ்ட் பி ஸ்வீப் பண்ணணும். ஓகேவா? ஹை மஸ்ட் பி டேக்கன். ஓகே ஓகே இப்போ இந்த ஹை எடுக்கணும் போயிட்டு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஹை எடுக்கணும். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி இங்கே ஒரு ஹை எடுக்கணும். ஆ அதே மாதிரி இதுக்கு ஹை எடுக்கணும். அதே மாதிரி ஓகே இதுக்கு ஹை ஓகே. எடுக்கணும். இப்போது இது எல்லாமே ஒரே கேண்டலா? வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேண்டில் ஆமாம். ப்ரோ. இப்போ இன்னும் நீங்கள் டோஜி நீங்கள் இன்னும் சின்னதாக போட்டால் கூட அதுக்கு கூட ஹை தான் எடுக்கணும். ஒரு டோஜிலையும் ஃபார்ம் ஆகுன்றீங்க? க்ரீன் கேண்டில் அதாவது புல்லிஷ் கேண்டில் எல்லாத்துக்குமே ஹை தான் ப்ரோ எடுக்கணும். இதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட் பியரிஷ் கேண்டில் ப்ரோ. இல்ல எல்லாத்துக்குமே அது கேண்டில் சைஸ் மேட்டர் இல்லையா? கேண்டில் சைஸ்லாம் மேட்டர் இல்லை. எல்லா கேண்டலுக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஹை மஸ்ட் பி டேக்கன். எல்லா புல்லிஷ் கேண்டலுக்கும். அதே ஓகே ஓகே. நீங்கள் பியரிஷ் கேண்டில் நான் ஒன்றுத்துக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் சைஸை நீங்களா புரிஞ்சுக்கோங்க. ம் இப்போது பியரிஷ் கேண்டில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா? ம் ம் ம்.
அதுக்கு எல்லாத்துக்குமே லோ எடுக்கணும். லோ மஸ்ட் பி டேக்கன். புரியுதா ப்ரோ? இந்த லோ எடுக்கணும். புரியுது புரியுது ப்ரோ. இப்போ என்னன்னா நீங்க அந்த செகண்ட் பிடிஎஃப் போங்களேன். செகண்ட் பிடிஎஃப் ஆவரேஜ் இதா ப்ரோ? இதுல ப்ரோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன 1 சின்ன 2 சொல்லுவீங்களே. ஆமா. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியுது. இது இப்போ ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இது ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, இது ஃபர்ஸ்ட் ஒன் சினாரியோ. சினாரியோ நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோல வந்து மேல ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து விழறானா? ஆமா ப்ரோ. அவ்வளவு ஃபாஸ்டா விழுந்திருக்கான். நம்ம இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? லைக் இதுக்கு மேலயும் போய் ஸ்வீப் பண்ணலாம்ல? எது சொல்றீங்க? இதுக்கு மேல இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க லைக் கேண்டிலே போய் எப்படின்னா ஸ்வீப் பண்ணு. இப்போ இந்த கேண்டில் நம்ம ஸ்வீப் பண்ணிட்டான். ஓகே, இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுப்போமா? ஆமா. இப்போ இதுக்கு அப்புறம் ஸ்விங் மேல வச்சு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது வரும். அப்போ கீ லெவல்ல அப்போ வந்து நம்ம கீ லெவல்ல பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் ப்ரோ. கீ லெவல் வந்து இதுக்குள்ளதான் இருக்கும், இங்க தான் இருக்கும் கீ லெவல். இதுக்கு மேல இந்த கீ லெவலுக்கு மேல மார்க்கெட் போகாது. ஆக்சுவலா நீங்க இது இன்டர்மீடியட் கொஸ்டின் இது. இப்போ ஆக்சுவலா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு மேல இதுக்கும் மேல இங்க போவாதா அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? அதுக்கு மேல போவாது ப்ரோ. கீ லெவல் இருக்கும், கீ லெவல் தடுத்துரும். என்ன ப்ரோ கீ லெவல்னா என்ன ப்ரோ? ப்ரோ கீ லெவலா? கீ லெவல்னா ஒரு பிடிஏ ரேஸ் ப்ரோ. பிடிஏ ரேஸ் சொல்லுவாங்கல்ல. நீங்க ஐசிடி பாத்தீங்களா? அந்த வீடியோ பார்க்க சொன்னேனே. பார்த்தேன் ப்ரோ. அதுல நீங்க கீ லெவல்ஸ்லாம் எப்படி சொல்றது? இப்போ நம்ம கீ லெவல்ஸ்ல இருங்க, நான் உங்களுக்கு இதுல எழுதி போட்டுறேன். இங்க பாருங்க, கீ லெவல்ல ஹை அண்ட் லோ வரணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்புறம் ஒரு பிரேக்கர் இல்லைன்னா பிரேக்கர். ஓகே. அப்புறம் ஆர்டர் பிளாக், அப்புறம் ரிஜெக்ஷன் பிளாக். ஓகே ப்ரோ. எஃப்இஜி இந்த 5மே கீ லெவல்ல வந்துரும் ப்ரோ. ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல ஹைஸ் அண்ட் லோஸு, பிரேக்கரு, ஆர்டர் பிளாக்கு, ரிஜெக்ஷன் பிளாக்கு, எஃப்இஜி இந்த 5 மட்டும் பார்த்தா போதும். அது இங்க எங்க இருக்கு? இந்த பிடிஆர் மேட்ரிக்ஸ்னு இருக்கா இந்த இதுல. ப்ரோ இப்போ ஸ்விங் ஹை ஸ்விங் லோ கூட கீ லெவல்ல நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸ்விங் ஹை அதுதான் ப்ரோ, இந்த ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகே ஓகே ஓகே. புரியுதா? புரியுது ப்ரோ. இருங்க காமிக்கிறேன். இப்போ கீ லெவலுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் காட்டுறீங்களா ப்ரோ? இதோ காமிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ கீ லெவல் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம இதில் தான் ப்ரோ, இன்டர்மீடியட் கிளாஸ் தான். நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இதில் எது லோ? இதென்ன லோ? ஆமாம் ப்ரோ. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சர்க்கிள் எங்கே இருக்குது? இது இருக்குது. இது வந்து லோ. ஓகேவா? ஓ இந்த லோ வந்து இங்கே இதாக இருக்குது, கரெக்டாக? ஸோ நம்ம இங்கே வந்து சிஆர்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு மேபி இது புரியாமல் இருக்கலாம். புரியுதா ப்ரோ? இப்போ இந்த லோ வந்து இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த ஸ்விங் லோ, அதான் இந்த ஸ்விங் லோ தான் கீ லெவல். நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த கீ லெவலுக்கும் கீழே போவாதா அப்படி கேட்டீங்க. இங்கே போவாதா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்க, கீ லெவலோட அப்படி திரும்பிச்சு பாருங்க. இது நீங்கள் கீ லெவல் வந்து டெப்த்தாக பார்க்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் ப்ரோ. கீ லெவல்ன்றது என்னன்னு தெரியுதுல, என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுதுல. அது தெரியும் ப்ரோ. எனக்கு என்னன்னா பயாஸ் இருக்குல்ல. ஆமா. பயாஸ் கீ லெவலையும் எப்படி அது கரெக்டா நம்ம பிடிஎஃப் நீங்க போட்டுருந்தீங்க. பயாஸ் கீ லெவல் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் அதானே ப்ரோ? அது எல்லாமே இன்டர்மீடியட் கிளாஸ் ப்ரோ. இப்போ ஏன் நான் வந்து பிகினருக்கு பயாஸ் இப்போ தெரிய வேணாம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வந்து நிறையா தெரியணும் ப்ரோ. நிறையா தெரிஞ்சிருக்கணும். பிடிஆர்எஸ் தெரியணும், எல்லாமே இருக்குது அதில். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இதில் இருக்குல்ல, நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. இப்போது பயாஸ்ன்றது வந்து அதில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஓகேவா? லிக்விடிட்டி பார்க்கணும், பிடிஆர்எஸ் பார்க்கணும், வேறு என்ன, இதில் இருக்கிற மேக்ஸிமம் மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸு இந்த மாதிரி நிறைய அதில் இன்க்ளூட் பண்ணி தான் பயாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எடுத்தோடனே பயாஸ் வந்து நம்மளால் ஒரேடியாக வந்து சொல்லிட முடியாது. ப்ரோ இதுதான் ப்ரோ செல்லிங் பயாஸில் இருக்குது ப்ரோ, இப்போ பையிங்கில் இருக்குது ப்ரோ அப்படின்னு வந்து நார்மலாக வந்து ஒரு பிகினருக்கு சொல்லிட முடியாது.
ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ண நீங்களா பயாஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் டீலிங் ரேஞ்சஸ்லாம் பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா பயாஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸு அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, அது இன்டர்மீடியேட்டில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வேறு எதாவது இருக்கா ப்ரோ? ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அவர் விட்டுட்டோம். ப்ரோ இந்த பர்ஜ் டைமிங் எப்படி ப்ரோ? என்ன அந்த பர்ஜ் டைமிங் என்னன்னு கேட்குறேன் ப்ரோ. எது ப்ரோ? டைம் ஆஃப் பர்ஜ் கேட்குறீங்களா? ஆமாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஸ்கூல் நம்ம படிக்கிறோம், ஒரு டைமுக்கும் ஒரு இது இருக்குது கரெக்டாக? நம்ம லன்ச் டைமில் என்ன பண்ணுவோம்? லஞ்ச் சாப்பிடுவோமா? அதே மாதிரி பெல் அடிச்சுன்னு என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போவோமா? அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது, ஸ்விங் ஹையோ ஸ்விங் லோவோ ஃபார்ம் பண்ணுதுல, அந்த இடத்துக்கு கரெக்டான மிடில் ஒரு மேனிபுலேஷன் நடக்குதுல்ல, அதுதான் வந்து பர்ஜ் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்த வந்து பர்ஜா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எது பர்ஜ் பண்ணுறதுன்னா, நீங்கள் இன்னும் இந்த லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா அது பர்ஜ் நடந்திருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாக்டாக அப்படி எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலை வந்து இவன் பர்ச் பண்ணியிருக்கான் பாருங்க. சொல்லுவாங்க. அது ஸ்வீப்புக்கு மறு பேர் தான் பர்ஜ், இன்னொரு பேரு. ஓகே, ஸ்வீப்புக்கு மறு பேர் பர்ஜா? ஆமா, இன்னொரு பேரு. ஓகே ஓகே. அது பாடி க்ளோஸ் வைக்கும் அப்புறம் கிடையாதுல? இல்ல ப்ரோ, பாடி என்ன ப்ரோ கேக்குறீங்க? புரியல. ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிரு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா ப்ரோ? அவருக்கு இன்னொரு ப்ரோ, அது பர்ஜுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மீனிங் இருக்கு ப்ரோ. அது வந்து நீங்க எப்படி பார்க்கலாம்? இருக்காரா அவரு? 3 AM பர்ஜி, 6 AM 9 AM அப்படின்னு இருக்கு, ஒரு டைமிங் இருக்கு. ப்ரோ இருக்கீங்களா? ஹலோ இருக்கேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. அது முடியறேன். ப்ரோ கேட்டிருக்காரு ப்ரோ. கேக்குதா ப்ரோ? சிஆர்டி என்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும் ப்ரோ? ப்ரோ டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா தெரியல, பார்த்துருக்கீங்க தானே நீங்கள், இல்லையா ப்ரோ? நீங்கள் அதில் நல்லா சொல்லியிருப்பேன். ஸோ அதை நான் திரும்பி கூட சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைமிங் பார்த்தீங்கன்னா 00 to 12 வரைக்கும் இதுக்குள்ளே நீங்கள் சிஆர்டி பார்த்துக்கலாம். டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 hour 1 hour இருக்கு, எழுதிக்கல. டைம் வந்து இதுக்குள்ளே பாருங்கள். டைம் ஃப்ரேம் வந்து ப்ரோ பர்ஜுனா ரொம்ப ஒரு இதெல்லாம் இல்லை ப்ரோ, அது ஸ்வீப் தான் ப்ரோ சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக ஒரு இடத்துல இருந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் பர்ஜுன்னுவாங்க. இந்த இடத்துல எனக்கு ஸ்வீப் நடக்கணுன்ற நீங்கள் மைண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே. அதாவது ப்ரோ இருக்கீங்களா லோகேஷ் ப்ரோ? ஹலோ ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? இருக்கேன் ப்ரோ. இப்போ ஆல்ரெடி இப்போ இது பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து என்னது, இது வந்து என்னது, இதுக்கு பேர் என்னது? எது ப்ரோ? இதுக்கு பேர் பேர் என்ன ப்ரோ? இல்ல, இதுக்கு பேர் ஸ்வீப், சரியா? இதுக்கு பேர் ஸ்வீப். பர்ஜ்னா அந்த டைம்ல நடக்குது பாரு, நம்ம அதுக்கு ஒரு பேர், அதுக்கு அது அப்படி சொல்லுவாங்க. இப்போ அந்த டைம்குள்ள நடக்குதுல, அது பர்ஜ். அது ஸ்வீப் நடக்குதுல. ஸ்வீப் வந்து அது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். ஸ்வீப் பர்ஜ் ப்ரோ அதுதான் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ப்ரோ. பர்ஜ்னா என்னது, ஒரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அதாவது ஒரு இதை ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகுதுல்ல, அந்த டைமிங் வந்து நம்ம பர்ஜுன்னு சொல்றோம். அந்த டைம் 3 AM பர்ஜ் நடக்கணும், 3 AM வந்து அவன் திரும்பணும், ஸ்விங் பாயிண்ட் வந்து 3 AM வரணும், 6 AM வந்து ஸ்விங் பாயிண்ட் வரணும், அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல இருந்து திரும்புதுல, ஒரு கோவ் ஆகுதுல, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வீப் நடக்கும். அந்த ஸ்வீப்புக்கு பேர் தான் பர்ஜி, சரியா? அந்த ஸ்வீப்பை வந்து பர்ஜின்னு சொல்றாங்க இன்னொரு பேரு.
ம். அது 3 AM நடக்கும், 2 AM நடக்கும், 1 AM. அது நீ எந்த பர்ஜ் வேணா நீ வச்சுக்கலாம். எந்த பேர் வேணா நீ எந்த டைமுக்கு வேணா நீ பேர் வச்சுக்கலாம். 1 AM பர்ஜ். ஏன் அது நீ அது 13ல கூட நீ பர்ஜ்னு சொல்லலாம். ப்ரோ அந்த இப்போ டைம்ல நீ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்வீப் நடக்கணும்னு நீ டிசைட் பண்றல, அதான் பர்ஜ். புரியுதா? நீங்க லாஸ்ட் வீடியோ சொன்னீங்க அந்த பர்ஜ் டைமிங் அப்படின்னு சொன்னீங்களா? இந்த இப்படி அதுதான் ப்ரோ. விஷயத்துல அது வந்து இன்டர்மீடியட் கிளாஸ்ல கிளியரா புரியும். நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, பர்ஜுக்கும் நீங்க ஸ்வீப்புக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்வீப்புன்றது நார்மலா இங்க பாருங்க. இப்படி நீங்க பார்த்துட்டு போயிடலாம். இதெல்லாம் ஸ்வீப், இதெல்லாம் ஸ்வீப், இப்படி ஸ்வீப்பு. ம். இதுக்கு வந்து டைம் வராது. இப்போ ஸ்வீப்புக்கு வந்து டைம் வராது. ஆனா பர்ஜுன்னு வரும்போது அந்த இடத்துல டைம் வரும். ம். புரியுதா? பர்ஜா இருக்கு. அப்போ எந்த டைம்ல பர்ஜா இருக்கு அப்படின்னு வரும். ஸோ அதனால ம். அந்த இடத்துல டைம் வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க பர்ஜுக்கு. ஸ்வீப்புக்கு ம். வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் பர்ஜுக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகே புரியுதா? ஓகே ஓகே. டைம் வச்சு பார்க்கறது ப்ரோ ஸ்வீப்பை. அவ்வளோதான். வேற ப்ரோ? ப்ரோ இவர் கேட்டிருந்தாரு டைம் ஃப்ரேம் வந்து சாரி ப்ரோ வந்துட்டேன். டைம் ஃப்ரேம் வந்து ஃபோர் ஹவர் ப்ரோ. இல்லை 1 ஹவர். ஃபஸ்ட்டு மினிமம் 4 ஹவர், 1 டே, 1 வீக். அவ்வளோதான். இந்த டைம் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? புரியுதா ப்ரோ? ஜோஷா ப்ரோ? யோஷா ப்ரோ ப்ரோ புரியுதா ப்ரோ? ப்ரோ இருக்காரா அது? ஓகே ப்ரோ. ப்ரோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? வேறு ஏதாவது? இருக்கு ப்ரோ. இப்போ பர்ஜின் இந்த என்னன்னு புரிஞ்சிச்சுல ப்ரோ? புரிஞ்சிச்சு ப்ரோ. கீழே எவ்வளோ ஓரளவுக்கு ஒரு ஐடியா. ஓகே புரியுதுன்னு போட்டார். டைம் ஃப்ரேமு அதெல்லாம் புரிஞ்சு சூப்பர் ப்ரோ. ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க டவுட்டெல்லாம். டைம் ஃப்ரேம் கேட்டிருக்காரு. வேற ப்ரோ இந்த இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரோ இந்த வீடியோ எதுக்குன்னா, அந்த பார்ட் 3 வீடியோ எதுக்குன்னா, பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே நெக்ஸ்ட் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சாலிடேஷன் வந்து எப்படி வந்து மார்க் பண்றது ப்ரோ? கன்சாலிடேஷனில் எப்படி சிஆர்டி மார்க் பண்ணுறதா? ஆமா ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. கன்சாலிடேஷனில் சூப்பராக ப்ளே பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்த நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கன்சாலிடேஷன்றதை காமிக்கிறேன். இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடம் பாருங்கள். நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள். ப்ராக்டிஸ் இது மட்டும் பண்ணுங்கள். கன்சாலிடேஷனில் இப்போ மார்க் பண்ணியிருக்கானா, அதே மாதிரி இங்கேயும் கிடைக்குது பாருங்க. இப்போ கீழே இப்போ கன்சல்டேஷனோட கீழே எங்க பார்ப்பீங்க இதை? கன்சாலிடேஷனில் நீங்கள் ப்ராக்டிஸுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதில் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க. லோ ஸ்வீப் வச்சிருக்கா. ம். செல்லிங்க்கு வந்து என்ன அடிக்கணும்? செல்லிங் சிஆர்டிக்கு கேண்டலுக்கு லோ எடுக்கணும். பையிங்க்கு வந்து ஹை எடுக்கணும். ஓகேவா? பை சிஆர்டி நான் ஹை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னாக நீங்கள் இப்போதைக்கு பாருங்கள். நம்ம போக போக நம்ம வந்து கன்சாலிடேஷனில் இன்னும் எப்படி அக்யூரேசியாக எப்படி வந்து பக்காவாக வந்து ஒரு நல்ல ட்ரேட் பார்க்கலான்றதை வந்து நான் இன்டர்மீடியட் கிளாஸ் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சரி ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் நார்மலாக பாருங்கள். எங்கே பாருங்கள் ப்ரோ, இங்கே கூட ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். காமிக்கலாம் எல்லா இடத்துலையும் நம்ம காமிக்கலாம் போயிட்டு. இதில் வந்து ஒர்க் ஆகலன்னு நினைக்காதீங்க. இதில் 50% ஒர்க் ஆகிருக்கு. இல்லை நீங்கள் சொன்னீங்களே கீழே இருந்தாலும் ஒர்க் ஆகணும், அதுக்கு தான் ப்ரோ கேட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் நார்மலாக பேட்டர்ன் மாதிரி பார்த்துக்கோங்க. இது ப்ராக்டிஸ்க்காக. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் உங்களுக்கு டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பர் ப்ரோ. நல்ல கேள்வி ப்ரோ. வேறு ப்ரோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா ப்ரோ? அவர் அமைதியாக இருக்காரு, பேச மாட்டாரு. சரி ப்ரோ வேறு எதுவும் இல்லைல்ல? அவ்வளோதானே இருக்கா? இல்லை இருக்கு ப்ரோ. என் ஃப்ரெண்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, நான் அது கேட்கலாமா? கேளுங்க ப்ரோ. என்ன டவுட்னா கேளுங்க ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ இந்த வீடியோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. இதுக்கு தான் இந்த கிளாஸும் மெயினாக.
இன்சைட் பார்ல எப்படி ப்ரோ சிஆர்டி பார்க்கறது? ப்ரோ இன்சைட் பார்ல வந்து சிஆர்டி பார்க்காதீங்க ப்ரோ. கொஞ்சம் எப்படி சொல்றது, அது கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ரோ. இன்சைட் பார்ல வந்து இன்சைட் பார் வச்சு நீங்க சிஆர்டி பார்க்கணும்னு சொல்றீங்களா, இல்லை இன்சைட் பாருக்கு சிஆர்டி பார்க்கணும்னு சொல்றீங்களா? கரெக்டாக கேளுங்க கொஸ்டின். இன்சைட் பார்ல சிஆர்டி பார்க்கணுமா, இன்சைட் பார் கேண்டல்ல? அப்படி இல்லைன்னா ஒரு கேண்டலுக்குள்ள இன்சைட் பார் இருந்தா சிஆர்டி பார்க்கலான்னு கேக்குறீங்களா? ப்ரோ அது நீ சாட்ல காட்டு ப்ரோ. எது ப்ரோ? அவர் கேட்டது. இல்லை ப்ரோ, கொஸ்டின் எனக்கு புரியல. அதாவது இன்சைட் பார் கேண்டல்ல சிஆர்டி பார்க்கணுமா, இல்லை ஒரு கேண்டில் வந்து ஒரு கேண்டில் இப்போ சிஆர்டியாக நம்ம மார்க் பண்ணுறோம், அதுக்குள்ளே இன்சைட் பார் இருந்தால் அதில் நம்ம பார்க்கலான்னு கேட்குறாருன்னு புரியல. அனுப்பிச்சிருக்காரா? இன்சைட் பார்னா என்னன்னு கேட்டிருக்காரு ப்ரோ. இன்சைட் பார்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, ரொம்ப சிம்பிளாக சொல்கிற பாருங்களேன். இப்போது பாருங்க, இப்போ ஒரு கேண்டிலை நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஓகேவா. இப்போ ஒரு கேண்டில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையிங் கேண்டில் இருக்கு ஓகேவா. பையிங் கேண்டில் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டிலுக்குள்ள இந்த ஐயையும் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வர அடுத்த கேண்டில் சொல்கிறேன், இந்த ஐயையும் லோவையும் எடுக்காம அதுக்குள்ளேயே ஃபார்ம் பண்ணுறது தான் இன்சைட் பார் கேண்டில். புரியுதா ப்ரோ? நம்ம இங்கே சிஆர்டி ஐன்னு மார்க் பண்ணுவோமா, சிஆர்டி ஹை சிஆர்டி லோ அப்படின்னு மார்க் பண்ணுறோமா, இந்த கேண்டலுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக வரைகிறேன், இப்படி தான் ஃபார்ம் ஆகணும், இல்லை இப்படி ஃபார்ம் ஆகுதுல்ல? ஆமாயா. இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகுதுல்ல ப்ரோ, இது வந்து இன்சைட் பார் ப்ரோ. அதாவது ஹையும் எடுக்காது லோவும் எடுக்காது, இந்த கேண்டலுக்கு பேர் வந்து இன்சைட் பார். புரியுதா ப்ரோ? இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இதுல சிஆர்டி பார்க்கலாமான்னு கேக்குறீங்களா? இதுல சிஆர்டி பார்க்க கூடாது ப்ரோ. இன்சைட் பார்ல சிஆர்டி பார்க்க கூடாது. கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல வந்தா மட்டும் தான் நம்ம வந்து சிஆர்டி பார்க்கணும். இப்பயே பார்த்துடாதீங்க. இந்த ரவுண்டு பண்றோம்ல, ப்ளூ கலர் ரவுண்டு, இதுதான் இன்சைட் பார் கேண்டில்ஸ். ஓகே ப்ரோ, நீங்க அது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரியா ப்ரோ? என் ஃப்ரெண்ட் क्वेश्चन கேட்டிருக்கான், சாட்ல போடுறேன். எதுல ப்ரோ? அப்படியே சொல்லுங்க ப்ரோ. எனக்கு இதுல போடுறீங்களா? சாட்ல போட்டேன் ப்ரோ. சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புல்லிஷ் கேண்டில் சிஆர்டிக்கு ஐ ஸ்வீப் ஆகணும், செல் பண்ணுவோம். பட் சம்டைம் புல்லிஷ் கேண்டில் சிஆர்டியை மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 2-3 கேண்டில்ஸ் இன்சைட் பாஸ் வந்து ஆமாம் அப்போ எடுக்கலாமா? ஒரே நிமிஷம் ப்ரோ, திரும்பி படிச்சுக்கிறேன். புல்லிஷ் கேண்டில் சிஆர்டிக்கு ஐ ஸ்வீப் ஆகணும், ஓகே செல் பண்ணுவோம், அது புரியுது. பட் சம்டைம்ஸ் புல்லிஷ் கேண்டில் சிஆர்டியை மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 2-3 கேண்டில்ஸ் வந்து இன்சைட் பாஸ் வந்து லோ ஸ்வீப் அடிக்குது, எடுக்கலாமா? ஓகே ஓகே, புரியுது. அதாவது என்ன சொல்றீங்கன்னா, இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்கு ஓகேவா, இதான் ப்ரோ கேட்குறீங்க. இப்போ இதான் ப்ரோ கேட்டிருக்காரு அவரு, கரெக்டாக பாருங்க. இப்போ புல்லிஷ் கேண்டில் வந்து என்ன பண்ணணும், இந்த ஐ தானே ஸ்வீப் அடிக்கணும். ஆமா ப்ரோ. இந்த ஐ இப்போ இங்கே எடுக்கணும் கரெக்டா, எடுக்காம ப்ரோ ஆல்ரெடி இதுலேயே இருக்கு ப்ரோ, இதே அப்படி சொல்லிடலாம். சூப்பர் ப்ரோ, எக்ஸாம்பிள் இதே சொல்லிடலாம். இதை வந்து இப்படி ஸ்வீப் அடிக்குது ப்ரோ, ஸ்வீப் அடிச்சா இங்கே வந்து பை பண்ணலாமான்னு கேட்குறாங்க கரெக்டா. இப்போ என்னன்னா, புல்லிஷ் கேண்டில் சிஆர்டிக்கு வந்து செல் தானே பண்ணணும், இங்கே ஐ ஸ்வீப் அடிச்சா. இப்போ இன்சைட் பார் ஃபார்ம் ஆகி செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் 4வது கேண்டில் 5வது கேண்டில் வந்து லோ ஸ்வீப் அடிக்குது கரெக்டா. இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பண்ணலாம் ப்ரோ, 50% போகும் மார்க்கெட், பட் கொஞ்சம் ரிஸ்கி தான், ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் மார்க் மட்டும் பண்ணுங்க, இந்த லோ இந்த ஐ வரைக்கும் மார்க் பண்ணுங்க சரியா. ட்ரேட் பண்ணாதீங்க புல்லிஷ் கேண்டில் ப்ரோ. ஆக்சுவலாக புல்லிஷ் கேண்டலுக்கு வந்து மேலே தானே ஹை தானே ஸ்வீப் அடிக்கணும், ஹை மஸ்ட் பி டேக்கன்ல. ஆமா ப்ரோ. ஆனால் இங்கே பாருங்க சிஆர்டி இன்சைட் பார்லாம் ஃபார்ம் பண்ணி லோ எடுக்குது பாருங்க, ஹை தானே எடுக்கணும்.
இது இது போகுமா, லோ எடுத்துட்டு போகுமா அப்படின்னு லோ கேக்குறாரு. எடுத்துட்டு லோ வந்து நம்ம பார்க்கலாமான்னு கேக்குறாரு. இங்க லோ எடுக்கலாமான்னு கேக்குறாரு. அது ஆமாமா. எடுக்கலாம் ப்ரோ, எடுக்கலாம். ஆனா என்ன ஒன்று 50% போதும். ஓகேல ப்ரோ, டவுட்டு கிளாரிட்டி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு சொல்லிடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற ப்ரோ அவருக்கு புரிஞ்சதா இன்சைட் பார் கேண்டில்? புரியுதுல ப்ரோ அவருக்கு? ஓகே போட்டிருக்காரா அதான் மெசேஜ்? ஓகே ப்ரோ, கொஞ்சம் வெளியில இருக்காருன்னு நினைக்கிறேன், நான் பேச முடியல போல. ப்ரோ வேற ஏதாவது டவுட் ப்ரோ? காமன் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருந்தா கேளுங்க. அது மீறி இன்டர்மீடியட் டவுட்லாம் கேட்காதீங்க. நீங்கள் இன்டர்மீடியட் டவுட்டாக இருக்குது நீங்கள் கேட்குறது சில கேள்விலாம். எஸ் ப்ரோ கிளியர். ஓகே ப்ரோ. வேற ப்ரோ நான் நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்குறேன், பட் வந்து நான் முடிச்சுக்கலாம்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை எழுதி வச்சுருக்கீங்க, தேடினு இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏஎம்டியும் PO3யும் சேம்? ஆமாம் ப்ரோ, சேம் தான் ப்ரோ. அது ஒரு வாட்டி சொல்ல முடியுமா? எது ப்ரோ, எது சொல்லுங்க ப்ரோ? ஏஎம்டியும் PO3யும் அகைன் சிம்பிளா புரியுற மாதிரி. ஓகே ப்ரோ, சொல்லிடலாம் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது வந்து அக்குமுலேஷன், சரியா? எம்ன்றது மேனிப்புலேஷன், டின்றது டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஏஎம்டி படி என்ன சொல்றாங்கன்னா PO3 அதே தான் ப்ரோ, பவர் ஆஃப் 3 ப்ரோ. PO3னா இந்த இதுதான், சேம் தான். ஓகே ப்ரோ. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு கேண்டில் எடுத்துக்கலாம். நான் ஒரு கேண்டிலுக்கு மட்டும் சொல்றேன், அது அப்படியே நீங்க 3 கேண்டலா பிரிச்சுப்போம் அதுக்கப்புறம். சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நல்லா பாருங்க, இப்போ நான் இந்த ஒரு கேண்டில் நான் வந்து புல்லிஷ் கேண்டில் நான் வச்சிருக்கிறேன், சரியா? புல்லிஷ் கேண்டில் ப்ரோ. இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த புல்லிஷ் கேண்டில்ல? ஃபர்ஸ்ட் என்ன, எப்படி ஓப்பன் ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா, லோ வந்திருக்குமா, ஐ வந்திருக்குமா, க்ளோஸ் வந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே புல்லிஷ் கேண்டில்ல புல்லிஷ்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் ப்ரோ, கீழ ஓபன் ஆயிருக்கும். எங்க மேலயா கீழயா? புல்லிஷ் கீழ ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இந்த இடத்துல வந்து என்னது, ஓப்பன், சரியா ப்ரோ? சரி ப்ரோ. மேல வந்து மேல போவாது ப்ரோ, கீழ வந்து தான போவோம். சூப்பர் ப்ரோ, தெளிவா இருக்கீங்க. அதை செக் பண்ணி பார்த்தேன். லோ, ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு லோ. ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகி லோக்கு போகும். நெக்ஸ்ட் ப்ரோ, நெக்ஸ்ட் ஐக்கு போவோம் ப்ரோ. ஐக்கு போயிட்டு அப்புறம் க்ளோஸ் ஆகும் நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, தெரிஞ்சிட்டே கேக்குறீங்களா கேள்வி? அது இல்ல, அதுதான் ப்ரோ கேண்டில் தியரி. அதுதான் நீங்க அன்னைக்கு லாஸ்டா சொன்னீங்க. சூப்பர் ஆனா ப்ரோ. எனக்கு அந்த இதுல எப்படி பாக்குறதுன்னு தெரியல ப்ரோ. அதான் ஓகே 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 அது OHLCல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ, நான் தான் மட்டும் தப்பா சொல்லிட்டேன். இது வந்து க்ளோஸ். நீங்க கேட்ட கொஸ்டின் AMD தானே, OHLC இல்லல? ஓகே ப்ரோ, இது வந்து க்ளோஸ் ப்ரோ. இதெல்லாம் தெரியும்ல, OHLCலாம் தெரியும்ல? அது தெரியும் ப்ரோ, அத நீங்க சொல்லி கொடுத்தீங்க அன்னைக்கு. ப்ரோ இப்போ நான் இதுக்கு இந்த ஒரு கேண்டலுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இந்த கேண்டில் என்ன பண்ணுவான்னா இங்க ஓப்பன் ஆகி அப்படியே கன்சலேட் போடுவான். ஓகே ப்ரோ. கன்சலேட் வந்து என்னது, அக்குமுலேட் ஆயிடுச்சா? அக்குமுலேட் ஆகி என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் மேனிபுலேட் பண்ணுவான். ஓகே ப்ரோ, மேனிபுலேட் பண்ணி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான் ப்ரோ. இதுதான் இந்த ஒரு கேண்டிலுக்குள்ள நடந்திருக்கும், புரியுதா? டிஸ்ட்ரிபியூட் ஆகி அப்புறம் ரீசெட் ஆகும். இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன் பண்ணுவானுங்க எப்பயுமே. இந்த ஒரு கேண்டிலுக்கு சொல்றேன், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா என்ன இருக்கு இங்க, டிஸ்ட்ரிபியூஷன் இதே இருக்கா, மேனிபுலேஷன் இருக்கா? ஆமாமா. மேனிபுலேஷனா ப்ரோ? என்ன ப்ரோ அக்குமுலேஷன் எழுதுனேனா இங்க? சாரி ப்ரோ. ஆமா ப்ரோ. இது அக்குமுலேஷன், இது மேனிபுலேஷன்,
இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோ. என்ன ப்ரோ இது மாறுது? இது வந்து இது நான் இப்போ ஒரு கேண்டலுக்கு சொல்லியிருக்கேன். இது அப்படியே 3 கேண்டலா மாத்துங்களேன். எப்படி மாத்துவீங்க? 3 கேண்டிலா ப்ரோ? இந்த ஒரு கேண்டில் நான் 3 கேண்டலா நான் இப்போ வரைகிற மாதிரி இருக்கா இங்க? ஆமா ப்ரோ, பாக்ஸா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கேண்டலை வந்து ஒரு 3 ஹவர் கேண்டல்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 ஹவர் கேண்டில். ஓகேவா? இது 3 ஹவர் கேண்டில். அதை தான் நான் இப்போ 1 ஹவர் கேண்டிலாக நான் வரைஞ்சிருக்கேன். அப்போது ஒரு ஓஹெச்எல்சி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஓஎல்ஹெச்சி அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ள அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அந்த கேண்டில் வந்து 3ஆ பிரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கேண்டில் வந்து 3ஆ பிரிஞ்சிருக்கும். மேபி 4ஆ கூட பிரிகிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இப்போதைக்கு ஏஎம்டி மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த 3 ஹவர் வந்து இது 1 ஹவர் கேண்டில். மேனிப்புலேஷன் வந்து ஒரு 1 ஹவர். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 1 ஹவர். கிளியரா புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. அப்போ இந்த ஓஹெச்எல்சிக்குள்ள ஏஎம்டி வந்து ஒளிஞ்சிருக்கும். ஒரு கேண்டிலுக்குள்ள 3 கேண்டிலாக ஒளிஞ்சிருக்கு. புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். இதை நான் சொல்லலை, உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கல. நீங்களா போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு நெக்ஸ்ட் எனக்கு சொல்லுங்கள். புரியுதா? இது ஒரு கேண்டிலும் 1 ஹவர் கேண்டில். இது 3 ஹவரா ஒரே கேண்டில் நான் இங்கே போட்டிருக்கேன். அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிள். ப்ரோ இப்போ இது வந்து ஏஎம்டின்னு போடுறாங்கல்ல. இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் செட்டப் பண்ணுவாங்கல்ல, கன்சால்டேஷன், எக்ஸ்பான்ஷன், அப்புறம் ரிவர்சல். அது எப்படி ப்ரோ இதில் நீ ஆட் பண்ணுவீங்க? எது ப்ரோ? எலிமெண்ட்ஸ் ட்ரேட் செட்டப் நீங்கள் பார்க்கணும் ப்ரோ. அது நீங்கள் பார்த்து அதை வந்து இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இது எது எக்ஸ்பான்ஷனே தெரியல எனக்கு ப்ரோ. இப்போ எலிமெண்ட்ஸ் ட்ரேட் செட்டப்ல வந்து அக்குமுலேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? மேனிப்புலேஷன் பேஸ் நடக்குமா? இங்க மேனிப்புலேஷன் போட்டிருக்கேனா? இப்போ அக்குமுலேஷனுக்கு இங்க பாருங்க, கன்சால்டேஷன். அதான் ப்ரோ, அக்குமுலேஷன் கன்சாலிடேஷன் சேம் தான் ப்ரோ. பேர் தான் வேற. இப்போ பாருங்க, இப்போ இப்படி ஓபியை தொட்டுட்டு இங்க போவானுங்க. அது கூட நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம் ஏஎம்டி. இப்போ கீழே வந்து எக்ஸ்பான்ஷனா இல்ல அது ஜூடா ஸ்விங் ப்ரோ. இதுதானே கேக்குறீங்க? மேனிபுலேஷன். ஆமா, மேனிபுலேஷன். இந்த இடத்துல நடக்குது வந்து ஜூடா ஸ்விங் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? இதுக்கு பேர் வந்து ஜூடா ஸ்விங்னு சொல்லுவாங்க. அதாவது ஜூடா ஸ்விங் வந்து என்னன்னா, ஒரு மேனிப்புலேஷனை ஃபார்ம் பண்ணும். ஒரு மேனிப்புலேஷனை ஃபார்ம் பண்றதுக்கு எல்லாரையும் வந்து செல்லிங்க்கு ட்ராப் பண்ணும். இப்போ இது பையிங் கேண்டில் தானே? ஆமா ப்ரோ. இப்போ நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா எல்லாரும் இருங்க, இது டெலிட் பண்ணிடுறேன். அதெல்லாம் இப்போ இங்கே பாருங்க ப்ரோ, எல்லாருமே வந்து இங்கே செல் போவாங்க. இந்த இடத்துல வந்து சோச்சன்னு சொல்லுவாங்களா இங்கே? இப்போ எல்லாரும் செல் போவானுங்க இந்த இடத்துக்கு. ஓகே ப்ரோ, இந்த இடத்துல வந்து எல்லாரும் செல் அடிப்பானுங்க. ஓகே ப்ரோ. எல்லாரையும் ஒரு ட்ராப்குள்ளே கொண்டு வரான் பார்த்தீங்களா? அவன் தான் அங்கே ஜூடா ஸ்விங்கா ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு ஒரு ஸ்வீப் ப்ரோ, ஒரு ஸ்வீப்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்வீப் தானே? இது இந்த இடத்துல ஸ்வீப் ஆயிருக்கு பாருங்க. இந்த லோ வந்து இங்கே ஸ்வீப் அடிச்சிருக்குல்ல, ஸ்வீப் அடிச்சு இந்த ஐயை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்விங் வந்து எல்லாரையும் ட்ராப் பண்ணதுல இந்த ஒரு லெக்கு, இந்த லெக்குக்கு பேரு ஜூடா ஸ்விங். ஏமாத்துறது. அப்ப எக்ஸ்பான்ஷன் ப்ரோ? அது இதுக்கு பேரு எக்ஸ்பான்ஷன் தான். அது ஜூடா ஸ்விங். பட் ரியல் எக்ஸ்பான்ஷன் இங்க தான் இருக்கு. ஓகே ஓகே. ஒரு டிரான் லிக்விட் இருக்குல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. இந்த இடத்துல டிரான் லிக்விட் என்ன தெரியும்ல? இப்போ இங்க டிரான் லிக்விட் இங்க இருக்கும், சரியா? இப்போ அந்த டிரான் லிக்விடிக்கு ஆப்போசிட்டா ஒரு இது புஷ் பண்றானுங்க பாரு, ஸ்விங். ஒரு லெக்க புஷ் பண்றானுங்களே, ஒரு ட்ராப் கொண்டு வரானுங்களே, இதெல்லாம் ட்ராப் தானே? செல்லர்ஸ்க்கு ட்ராப் தானே இதெல்லாம்? அது எல்லாமே ஜூடா ஸ்விங்கா கன்சிடர் ஆகும் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அதை ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஜூடா ஸ்விங் பண்றது. புரியுதா? இப்போ ஐசிடி வந்து மேண்டேட்டரியா ப்ரோ? என்னது ப்ரோ? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். டவுட் கேட்ட மாதிரி. அதுதான் ப்ரோ இவரும் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா? கேட்டு ஒரே நிமிஷம்.
இல்லையே, யாரோ கேட்டாங்களே இது. அதான் மெசேஜ் வந்தது பார்த்தேன். ஐசிடி பண்ணுறது ஆமாம் ப்ரோ, ஐசிடி கன்ஃபார்ம் மேண்டிட்டரி ப்ரோ. அப்படியா? ம் சரி, எனக்கு என்ன ஐசிடி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ப்ரோ, அதுதான் கேட்டேன். ப்ரோ இவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்க, எப்படி ப்ரோ? சும்மா நடிக்காதீங்க ப்ரோ, பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதில் நம்ம என்ட்ரி மாடல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம வந்து எல்லாமே சிஆர்டியோட இது தான் ப்ரோ. ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஐசிடி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பயாஸ் பார்ப்பாங்க. அந்த பயாஸ் வந்து இவனுங்க எதில் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்டி தான் அந்த பயாஸே அவனுக்கு பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுவோன்னா, சிஆர்டி தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி. புரியுதா ப்ரோ? ஐசிடி ஹெல்ப் பண்ணுவாரா? ஐசிடியோட கான்செப்ட் ப்ரோ. அது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கான்செப்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். புரியுதா? புரியுது ப்ரோ. இப்போ அதனால ஐசிடி வந்து மஸ்ட் ப்ரோ. ஐசிடி வந்து ஒரு பிகினர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ப்ரோ. அது தெரியாமலாம் இருக்கக்கூடாது. எப்படி வந்து ஐசிடிக்கு வந்து இன்டைரக்டா சிஆர்டி பார்க்குறாங்களா, பயாஸ் பார்க்குறாங்களா, பயாஸ் தான் சிஆர்டி அவங்களுக்கு. எப்படி அவங்க பார்த்துட்டு அவங்க எடுக்கிறாங்களோ அதே மாதிரி சிஆர்டிலையும் ஐசிடியை பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அதாவது ஒரு இன்வெர்ஷன் எஃபிசி, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு, ஒரு பிரேக்கரு, ஹைஸ் அண்ட் லோஸு, இது எல்லாமே வந்து அதில் தான் இன்க்ளூட் ஆகுது பிடிஆர்எஸில், கீ லெவல்ஸில். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப மஸ்ட் ப்ரோ ஐசிடி. நிறையா இருக்குது. இப்டா டீலிங் ரேஞ்சஸ்ஸு இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ப்ரோ. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறது கூட நம்ம ஐசிடியில் பார்க்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். ஆர்டர் ஃப்ளோ பார்க்குறது எல்லாமே ஐசிடி தான். மார்க்கெட் ப்ரொஃபைலும் அந்த இதில் தான் வரும் மொத்தமாக. ப்ரோ அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இன்னும் டவுட் இருக்கு. என்னன்னா அதான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி ஃபோனில் வந்தது மெசேஜ். ஓகே பார்த்தேன். கேட்குறேன் பாருங்க ப்ரோ. சிஆர்டி வந்து சி பாயிண்ட் செகண்ட் கேண்டில் இருக்குல்ல, அது க்ளோஸ் பண்ணிட்டு தேர்ட் கேண்டில் வந்து போஜ் என்ட்ரி எடுக்கலாமா ப்ரோ? என்ன ப்ரோ? சாரி ப்ரோ, கேட்கல ப்ரோ. சரி, சிஆர்டி சி பாயிண்ட் செகண்ட் கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டா போஜ் தேர்ட் கேண்டில் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்குறேன். தேர்ட் கேண்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் ஆகும் ப்ரோ. ஓகே தேர்ட் ப்ரோ, அதாவது பர்ஜ் வந்து எப்பயுமே மேனிப்புலேஷன் பண்ணுவானுங்க ப்ரோ. பர்ஜில் தான் ப்ரோ மேனிப்புலேஷன் நடக்கும். பர்ஜ் தான் ப்ரோ மேனிப்புலேஷனே. மேனிப்புலேஷன் நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷனும் நடக்கும் பர்ஜ் கேண்டில். அதாவது செகண்ட் கேண்டில் போய் டிபி அடிக்கும், இல்லை தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில், ஃபிஃப்த் கேண்டில் போய் டிபி அடிக்கும், இல்லை மல்டிபிள் கேண்டில்ஸ் போய் வந்து டிபி அடிக்கும். ஆனால் பர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50%க்கு உள்ளேயே க்ளோஸ் ஆச்சுன்னா தேர்ட் கேண்டிலில் நீங்கள் வந்து ட்ரேட் போகலாம். அது வந்து கன்ஃபர்மேஷன் ட்ரேட்னு சொல்கிறாங்க. புரியுதா? இல்லை நான் போட்டு காமிக்குவா? போட்டு காட்டுங்க ப்ரோ. ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன். இந்த கேண்டிலை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலோடைய லோ ஸ்வீப் அடிக்குதா? ஆமா ப்ரோ. இந்த கேண்டில் நம்ம சிஆர்டி எடுப்போமா? இந்த கேண்டிலுக்கு 50% நம்ம மார்க் பண்ணுவோமா? ஆமா. இங்க பாருங்க, 50% நான் மார்க் பண்ணிட்டேன். மிட்லைன் போட்டுக்கிறேன். ஓகே ப்ரோ, நான் சிஆர்டியா மார்க் பண்ணிட்டேன் ப்ரோ. இது சிஆர்டி ஐ, இது சிஆர்டி லோ. என்ன ப்ரோ நிறைய எழுதி வச்சிருக்கீங்க போல டவுட்டு? ஆமா ப்ரோ. இது 50% ப்ரோ. சரியா? இப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த கேண்டில் வந்து நம்ம பர்ஜா எடுப்போமா? ஆமாமா. இப்போ இந்த கேண்டில் பர்ச் கேண்டில் போயிட்டு டிபி வச்சுதா, இல்லை தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில், ஃபிஃப்த் கேண்டில் போய் டிபி வச்சுதா? இந்த பர்ச் கேண்டிலோட க்ளோஸ் எங்க இருக்கு? 50% கீழே தானே இருக்கு. ஆமா ப்ரோ. அப்போ தேர்ட் கேண்டில் தான் போய் ஃபோர்த் கேண்டில் அடிச்சது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஆமா, ஃபோர்த் கேண்டில் தான் போய் அடிச்சது. இப்போ பர்ச் கேண்டில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் தான் மேனிப்புலேஷன் கேண்டில். ஓகேவா? சிஆர்டி வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் வந்து மேனிப்புலேஷன் கேண்டில். அது வந்து 50%க்குள்ள தான் இருக்கு அதோடைய இது க்ளோஸ். கரெக்டா? ஆமா ப்ரோ. நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து ட்ரேட் போலாம். இந்த தேர்ட் கேண்டில் நீங்க ட்ரேட் போலாம், இந்த இடத்துல ட்ரேட் போலாம், இந்த இடத்துல ட்ரேட் போடலாம்.
செகண்ட் கனல், தேர்ட் கனல், ஃபோர்த் கனல் நீங்கள் எங்கே வேணால் ட்ரேட் போகலாம். இது வந்து ஒரு ரூல் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்டர்மீடியட் கிளாஸில். ஓகேவா? ஸோ ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். வேறு எதாவது டவுட் ப்ரோ? ஜோஷுவா ப்ரோ எதாவது டவுட் இருக்கா? நிறைய கேட்டிங்களே ப்ரோ மெசேஜில். என்ன ப்ரோ? அவர் ஜோஷுவா ப்ரோ நிறைய கேட்டார். ஏதோ இந்த இது ஐசிடி அவர் தான் கேட்டார் எனக்கு மெசேஜில், இதுலேயும் போட்டு விட்டுருக்காரு. நான் டக்குன்னு நீங்கள் கேட்டவொடனே ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு, ஜோஷுவா ப்ரோ கேட்டாரேன்ட்டு. ப்ரோ நான் டவுட் ப்ரோ, நாஸ் போங்களேன், நாஸ் 100 யூஎஸ் 100 போங்களேன். ப்ரோ அதெல்லாம் நான் போட்டது கூட இல்லை ப்ரோ. அது எப்படி ப்ரோ நீங்க தான் ப்ரோ சொன்னீங்க எந்த ஷார்ட்லயே ஒர்க் ஆகும்னு சொன்னீங்க ப்ரோ. அதுக்கு இல்லை ப்ரோ நான் அது பண்ணது கூட இல்லை. இதில் எதில் போகிறது? ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க கேப், அதுதான் இதா. அதான் பண்ணது கூட இல்லை ப்ரோ. இது என்னது ப்ரோ? இது ஏதோ டிக்ஸ் இதுன்றாங்க, ஹேண்டில்ஸ்ன்றானுங்க. என்ன ப்ரோ ஒன்றுமே புரியல எனக்கு இது. இல்ல இந்த மார்க்கெட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம்னு. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ ஒர்க்லாம் ஆகும் ப்ரோ, ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்லலை. இது எனக்கு தெரியாதுன்றேன். இப்போ நான் சொல்றது கரெக்டா பாருங்க ப்ரோ. சொல்லுங்க. நான் சொல்றது கரெக்டா பாருங்க ப்ரோ. எது எந்த டைம் ஃப்ரேம்? 4 ஹவர் ப்ரோ. 4 ஹவர் ஓகே. 4 ஹவர்ல அங்க எஃப்இஜி இருக்கு பாருங்க. எது ப்ரோ? இதுவா? எஃப்இஜி கீழ அது எஃப்இஜி மார்க் பண்ணுங்க. ஓகே. இந்த எஃப்இஜி மார்க் பண்ணி இப்போ இத சிஆர்டி எடுக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். ஒன் டே போங்க. கண்டிப்பா எடுக்கலாம் ப்ரோ சிஆர்டியா. இப்போ இது எப்படி ப்ரோ சிஆர்டியா பாக்குறது? முதல்ல ப்ரோ இது வந்து நீங்க அப்படியே நான் பிளைண்டா சொல்லிடக்கூடாது போலான்ட்டு. இது முதல்ல எந்த இதுல இருக்கு, இது எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கணும் ப்ரோ. இங்க பாருங்க, இந்த ஓபியை தொட்டிருக்கான், மந்தோட ஓபி நிறைய இருக்கு ப்ரோ. ப்ரோ இது நான் எப்படி சொல்றது, நிறைய இருக்கு ப்ரோ இதுல. தொட்டுட்டு ப்ரோ ஓகே. அப்ப அதுவே அந்த கன்சிக்யூட்டிவ் கேலண்டர் ஃபுல்லாவே சிஆர்டி ஆக்ட் ஆகுமா? மேல 4 ஹவர் போங்களேன். 4 ஹவர். எது ப்ரோ? 4 ஹவர். சரி சாரி, இப்போ காமிச்சு டெய்லி போங்க. டெய்லி தான் காமிச்சுங்க. அதான் ப்ரோ இப்போ வந்து என்னன்னா, இது ஃபுல்லா பார்க்கணும் ப்ரோ. உட்காந்து ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். இப்போ இல்ல ப்ரோ, நான் சிஆர்டிக்கு இது ஒண்டி கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ டெய்லி எஃப்இ தொட்டிருக்கானா, இப்போ வீக்லி போங்க ப்ரோ. அதான் ப்ரோ இது வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐயும் இந்த லோக்குள்ளயும் இருக்கு ப்ரோ. கன்சாலிடேஷன்ல தான் இருக்கானுங்க இப்போ. ஓகேவா? இந்த ஐயும் இந்த லோக்குள்ள தான் இருக்கு. ஓவரால் பயாஸ் பாத்தீங்கன்னா, இருங்க பார்த்துட்டு சொல்றேன், புல்லிஷ்ல தான் இருக்கு. சரியா? ஆனா இப்போதைக்கு கன்சாலிடேஷன்ல இருக்கு. நம்ம லோ ஸ்வீப் அடிக்க எடுக்கலாம். புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. எனக்கு என்னன்னா 4 ஹவர் போங்களேன். அது நான் சொல்லிக்கிறேன் முன்னாடியே, ஏன்னா நீங்க போய் பிளைண்டா போய் எடுத்துற போறீங்க இதுல. அதுக்கு சொல்றேன். ஆர்டர் ஃப்ளோ எல்லாத்தையும் பார்க்கணும் ப்ரோ. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எடுக்கணும். இப்போ வந்து இது இப்போ 1 ஹவர் போங்க. இதோ நடந்துருக்கு பாருங்க. சிஆர்டி அதுதான் ப்ரோ கேட்டேன். நீங்க 4 ஹவர்ல கேட்டிங்களே, இதோ ஆயிருக்கு பாருங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ கீழ உங்களை வச்சு நான் எப்படின்னு தெரியாம தெரியல ப்ரோ நிஜமாலே. இதெல்லாம் இன்டர்மீடியட் கிளாஸ் ப்ரோ. இதெல்லாம் வேணாம் ப்ரோ, கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க ப்ரோ பிகினர் எல்லாம். நான் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு குழம்பிடும் ப்ரோ. ஆர்டர் ஃப்ளோ வந்து இப்போ பிடிச்சிட்டு வந்து சொன்னனாலே குழம்பிடும் ப்ரோ. இப்போ நான் சொன்னேன்ல, டீலிங் ரேஞ்ச் எல்லாம் பார்க்கணும் ப்ரோ. டீலிங் ரேஞ்ச் போட்டுலாம் பார்க்கணும் ப்ரோ. நம்ம அப்படியே பிளைண்டா போய் எடுக்கக்கூடாது ட்ரேடு. இப்போ நீங்க பிகினருக்கு கேள்வி மட்டும் எனக்கு கேட்கலாம் தயவு செஞ்சு. அதை தவிர்த்து எதுவும் கேட்காதீங்க. நீங்க அந்த இது பிபிடியா, அது பேர் என்ன ப்ரோ? பிபிடி தானே. அதுல ஏதாவது இது இருந்தா, அந்த ஸ்லைட்ல ஏதாவது இருந்தா. ஸ்லைட்ல ஒன்னு இருக்கு ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அந்த புரோட்டோகால்ல 1 and 2 ன்னு நீங்க சொல்வீங்களா? 2 3 அதுதான் புரோட்டோகாலா? இட் மஸ்ட் ஃபாலோ. புரோட்டோகால்னா என்னது ப்ரோ? அது எப்படி, இது என்ன பண்ணணும் அது புரோட்டோகால்னா? புரோட்டோகால்னா ரூல்ஸ் ப்ரோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி. இப்போ எப்படி சொல்றது, இப்போ நீங்க கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, லெஃப்ட்ல ஓட்டுறீங்களா ரைட்ல ஓட்டுறீங்களா? நான் வந்து கார் எதுக்கு பைக் கேக்குறீங்களா கார் கேக்குறீங்களா? ரெண்டுமே ஒரு ப்ரோ. லெஃப்ட்ல ஓட்டுறீங்களா ரைட்ல ஓட்டுறீங்களா ப்ரோ வண்டிய? அது வந்து லெஃப்ட்ல ஓட்டுவோம் ப்ரோ. என்ன ப்ரோ அது கூட யோசி சொல்ற? எல்லாருமே லெஃப்ட்ல தான் ப்ரோ ஓட்டுவோம். இப்போ ரைட்ல ஓட்டுனா என்ன ஆகும்? ரைட்ல ஓட்டுனா ஆக்சிடென்ட் ஆகும் ப்ரோ.
அதே மாதிரி தான் ப்ரோ. இதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து ரோமியோ சஜஸ்ட் பண்ணுறது, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம் அதில். ஸோ அதுக்குன்னு சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம சிஆர்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த சிஆர்டி வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே 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 புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி சொல்லுங்களேன், ஒரு ஒன் வேர்டு மாதிரி. ஒன் வேர்டா ப்ரோ? இப்போ ஏன்னா இப்போ நான் கிளம்பணும், இப்போ வெளியில் போகிறேன். சிம்பிளா வேற வேற இந்த மார்க்கிங்ஸ் அப்புறம் இதெல்லாம் ஓகேவா இருக்கு ப்ரோ? இன்னும் அடுத்தது நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்களா? முதல்ல ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்களா? நீங்க எனக்கு கம்மியா தானே சார்ட் அனுப்பிச்சிங்க, நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க. இன்னும் எனக்கு சார்ட்டே நிறைய அனுப்பலையே. ஜோஷ்வா ப்ரோ வந்து நான் பார்த்தேன், அவர் அனுப்பிச்சிருந்தாரு. அப்புறம் டவுட்ஸும் நிறைய கேட்டிருந்தாரு இந்த மாதிரி. அதை நான் ஒரு கிளாரிட்டி பண்ணிட்டேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச டவுட்டு தான், ஸோ அதனால நான் இதில் சொல்ல விரும்பலை. ஸோ அவர் கேட்டிருந்தாரு, அதையும் நம்ம சொல்லியாச்சு. வேறு எதாவது இருக்கா ப்ரோ உங்களுக்கு? ஜோஷ்வா ப்ரோ உங்களுக்கு எதாவது இருக்கா டவுட்டு? ப்ரோ காமனாக வர டவுட் என்னென்னா, எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு பேட்டர்னாக தெரியுது. நான் கீ லெவல் கற்றுக்கணும். அதுதான் ப்ரோ. எனக்கு வந்து பேட்டர்னா, இப்ப நீங்க பேட்டர்னா பார்க்க சொல்றீங்களா? அது நம்ம ஒரு 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 எப்படி சொல்றது, இப்போ ஒரு உயிர் இல்லாம ஒரு பொருளை பார்க்க, ஒரு பேட்டரி இல்லாம ஒரு கிளாக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. லைக் அதுக்கு பேட்டரி போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து இன்டர்மீடியட் கிளாஸ் வந்து பார்த்தா தான் ப்ரோ தெரியும். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக அதில் தான் சொல்லணும். ஏன்னா இதுலேயே சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மண்டை பிச்சுக்கும், அப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படியா? கரெக்ட் ப்ரோ, நீ சொல்கிறது கரெக்ட் தான் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ போயிட்டார் அவர் ஜோஷா ப்ரோ? அவரு வெளியே போட்டு சொன்னாரு. சரி ஓகே ப்ரோ, நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு நீங்க எதனா சிஆர்டி பார்த்துருப்பீங்க ப்ரோ, அதை வட்டி காட்டு ப்ரோ, பார்த்துக்கிறேன். எது ப்ரோ இன்னைக்கா? இன்னைக்கு காட்டுறேன் ப்ரோ. ப்ரோ இப்போ சரி ஓகே ப்ரோ, நீங்க காட்டுங்க. இன்னைக்கு நம்ம இதில் ஒருத்தர் இன்டர்மீடியட் லெவலில் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, நான் அதை காமிக்கிறேன். நான் இன்னைக்கு பார்க்கல ப்ரோ, மண்டே பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஃப்ரைடே பார்ப்பீங்களா ப்ரோ? அது காட்டுங்க. ஃப்ரைடே மதியத்துக்கு மேலேயும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு ஒருத்தர் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரோ டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே தான் ப்ரோ, இந்த 3 நாளில் ட்ரேட் கிடச்சா தான் ப்ரோ எடுக்கணும். மீதி நீங்கள் எது பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு லோ ப்ராபிலிட்டியாக தான் ப்ரோ இருக்கும். இதை வந்து அவர் எடுத்திருந்தார் ப்ரோ லைவா. ஓகே ஓகே. லைவா எடுத்தாரா தெரில, எனக்கு எடுத்து அமிச்சாரு. இதான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த இதுதான். இப்போது இதை வந்து சிஆர்டி எடுத்து இதுக்கு ஒரு சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவர் பார்த்து எடுத்திருந்தார் நம்ம டீமில் ஒருத்தர். இப்போ இது எப்படி ப்ரோ, எங்கே போய் என்ட்ரி எடுப்பீங்க ப்ரோ? இது என்ட்ரி வரும்போது நான் சொல்கிறேன் ப்ரோ, அது எல்லாமே அட்வான்ஸ் கிளாஸு இன்டர்மீடியட் கிளாஸில் தான். இப்போதைக்கு நீங்கள் வந்து இது மட்டும் பாருங்கள், இது மேப்பிங் மட்டும் பாருங்கள், எப்படி டக்கு டக்குன்னு மார்க் பண்ணுறது. உங்கள் கண்ணு வந்து எங்கே பார்த்தாலும் தெரியணும் ப்ரோ, சிஆர்டி தான் ப்ரோ தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ நான் சொல்றது கரெக்டாக பாருங்க. ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து மேலே ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரணும். ஒரு பீரிஷ் கேண்டிலுக்கு வந்து கீழே ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகணும், அதானே? ஆமாம். கரெக்டா ப்ரோ? அதான் ப்ரோ. அதுவே ஒரு பீரிஷ் கேண்டிலுக்கு கீழே ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகக்கூடாது. அதுவே ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கு கீழே ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகக்கூடாது. பீரிஷ் கேண்டிலுக்கு மேலே ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரக்கூடாது. கரெக்டா? அது ஓகே ப்ரோ, ஆனால் அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிச்சேன்ல. ஆமாமா. அதாவது புல்லிஷ்க்கும் கீழே ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகலாம், இன்சைட் பார் இருக்கா. அது எனக்கு புரியாம இருக்கு, அது ஒண்ணே கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதோ ப்ரோ லைவாவே காமிக்கிறேன் ப்ரோ, நடந்ததை காமிக்கிறேன், லைவால நடந்ததை காமிக்கிறேன். இப்போ வீக் இருக்கா? வீக் இருக்காவா? வீக் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏன் ப்ரோ நீ வேற, இது எடுத்துருக்கோமா ப்ரோ? இந்த கேண்டில் டேல பாரு ப்ரோ. ஓகே. இதுக்கு எது ஸ்வீப் பண்ணணும் புல்லிஷ் கேண்டிலுக்கு? புல்லிஷ் கேண்டிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்வீப் பண்ணணும். கரெக்ட்டா? ஹை ஸ்வீப் பண்ணணும். புல்லிஷ் கேண்டிலுக்கு இங்க என்ன ஸ்வீப் பண்ணிருக்கு? லோ ஸ்வீப் பண்ணிருக்கு ப்ரோ. லோ ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டானா, சிஆர்டி லோ எடுத்தானா, ஹைக்கு போயிட்டானா, இந்த மாதிரியும் நடக்கும். புல்லிஷ் கேண்டிலுக்கும் இந்த மாதிரி நடக்கும்.
பிடி ஸ்டாண்டுக்கும் அந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த பிடிஎஃப்ல என்ன மென்ஷன் பண்ணீங்க? செகண்ட் பிடிஎஃப் போங்களேன். ஓகே. இப்போ செகண்ட் பிடிஎஃப் வந்து புல்லிஷ் மேல ஸ்வீப் பண்ணிருக்கான், கீழ வந்தான். அதே மாதிரி இது 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 பீரிஷ் கீழ ஸ்வீப் பண்ணா. கீழ போங்க அப்படியே. ஓகே. புல்லிஷ் மேல ஸ்வீப் பண்ணி கீழ வந்தான். ஓகே, புல்லிஷ் மேல ஸ்வீப் பண்ணிட்டு புல்லிஷா ஸ்வீப் பண்ணிருக்கான் பாருங்க. இது எக்ஸாம்பிள் போட்டுருக்கான் ப்ரோ. அந்த எக்ஸாம்பிள் போட்டு நல்லா இருந்திருக்கும். எது ப்ரோ? இப்போ நீங்க காமிச்சீங்களா, அது இது இது மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இது போட்டுருக்கலாம். அது சூப்பர் ப்ரோ. நல்ல வேளை நீங்க நோட் பண்ணி சொன்னீங்களே, பரவாயில்ல. நீங்க ஏன்னா இது மாதிரி நடக்கலாம்னு நீங்க கீழே போட்டுருந்தீங்கன்னு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இன்சைட் பார் வரும்போது அங்க கேம் பிளேயே வேற மாதிரி ப்ரோ. இன்சைட் பார் வந்து என்ன தெரியுமா ப்ரோ, லிக்விடிட்டி மாதிரி ஆக்ட் ஆவானுங்க ப்ரோ. அவனுங்களே ஒரு பக்காவான லிக்விடிட்டி. இப்போ இங்க பாருங்களேன், இந்த சைடு எங்க லிக்விடிட்டி இருக்கு, இப்போ பாருங்க, பக்கத்துல எது லிக்விடிட்டி இருக்கு, இதுதானே லிக்விடிட்டி, இந்த ரெண்டு தான் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி பாத்தீங்களா கிளாஸ்? பார்த்தேன் ப்ரோ. இப்போ லிக்விடிட்டி இங்க ரெண்டும் ஃபெயிலியர் சிங் மாதிரி இருக்கா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி லோ கிட்ட இருக்கா, ஹை கிட்ட இருக்கா? இது லோ கிட்ட இருக்கு ப்ரோ. அப்போ லோ தான் வந்து எடுக்கும் மார்க்கெட். எது கிட்ட இருக்கோ அதான் வந்து எடுக்கும். எந்த கேண்டல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். இப்போ எந்த கேண்டல்ல எடுக்கலாமான்னு வந்து கேட்டா, அது கொஞ்சம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 எஸ்எல் வாங்க வாங்க நீங்க கத்துப்பீங்க கண்டிப்பா. இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு வந்து இன்சைட் பார்ல வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். மேலேயும் எடுக்கலாம், கீழேயும் எடுக்கலாம். கீழேயும் எடுக்கலாம், மேலேயும் எடுக்கலாம். அது வந்து அவங்களோட விருப்பம். நீங்க ஹோம்ஒர்க்லாம் வந்து போடுங்க. கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும், ஒர்க் பண்ணணும் நீங்க. சரியா? ஸோ நல்லா நீங்களும் ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் தான், எனக்கு தெரியும். எனக்கு நல்லா வேற ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இன்டர்மீடியட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த டைம் வந்து நம்ம டவுட் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சுக்கிட்டே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்தால். இது வரைக்கும் எல்லோரும் கிளாரிட்டி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க யூடியூப்பில், இல்லைனா வந்து லிங்க் அனுப்புகிறேன், தனியாக வீடியோஸ் அனுப்புகிறேன், இல்லைனா கட் பண்ணி அதில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. இன்டர்மீடியட் கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு ஓகே இல்லை ப்ரோ? நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓகே இல்லை? எனக்கு ஓகே ப்ரோ. எனக்கு இப்போ இன்டர்மீடியட் கிளாஸ் எப்போ ஆரம்பிப்பாங்க? இன்டர்மீடியட் கிளாஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ப்ரோ. எனக்கு ஒர்க்லாம் போட்டு, ஆமாம் ப்ரோ, எனக்கு ஒர்க்லாம் அமிச்சாதான் ப்ரோ நான் இன்டர்மீடியட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னும் பிகினர் வந்து எடுக்கணுன்னா கூட எடுக்கலாம். ஸோ கிளாஸ் வேணா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. நான் வந்து நான் மேக்ஸிமம் இது யூடியூப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் டெலிகிராமும் இன்ஸ்டாகிராமும் அதுக்கப்புறம் வேறு என்ன டிஸ்கார்டு, இந்த 3 லிங்க்கையும் நான் வந்து பின் பண்ணுறேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில், என்னுடைய இதில். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கிளாஸ் வேணா சொல்லுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, வேறு எதுவும் இல்லைல்ல? அவ்வளோதானே? ஹாப்பியில்? ஹாப்பி தான் ப்ரோ, ஹாப்பி தான். ஓகே ப்ரோ. மிக்க நன்றி ப்ரோ. கிளாஸ் முடிச்சுக்கலாம், நான் அதை கட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.